ஒரு காதல். சூப்பர், செம்ம. இந்த சம்பந்திங்க தட்ட மாத்திக்கிங்க. மனசார மாத்திங்க. கடவுளே. இத கயல், வாங்கம்மா, வாங்கப்பா. என்னம்மா தூங்கலையா இன்னும்? இன்னும் தூக்கம் வரல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிமா. எங்க மானத்தை காப்பாத்திட்டேம்மா. எங்க குலசாமி மாதிரி வந்து எங்க கௌரவத்தை காப்பாத்திட்டேம்மா. உனக்கு என்ன கைமாறு பண்ண போறோன்னு தெரியலம்மா. அதான் உன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீங்க நகையை காணோன்னு சொன்னீங்க, நான் போய் தேடினேன். என் கைக்கு நகை கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். ஒரு போலீஸ்காரியா காணாம போன நகையை கண்டுபிடிச்சு தர்றது என்னோட கடமைமா. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவிமா. அந்த இடத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா உன் மனசுக்கு மட்டும் தேடி பார்க்கணும்னு தோணி இருக்குல்ல, அந்த அக்கறை யாருக்குமா வரும்? நீ மட்டும் அந்த நகையை தேடி எடுத்துட்டு வராம இருந்திருந்தா எங்க மான மரியாதைலாம் போயிருக்குமா. எங்க பொண்ணு கல்யாணமும் நின்னு போயிருக்கும். இந்த ஊர்ல ஒரு முறை ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்க இருந்து அந்த கல்யாணம் நின்னு போயிருந்தா அந்த பொண்ணு ராசி கெட்டவன் சொல்லி அவ வாழ்க்கையே கெட்டு போயிருமா. அப்புறம் யாருமா அவளை கட்டிப்பாங்க? அந்த மாதிரி மட்டும் ஏதாவது நடந்திருந்தா நாங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டோமா. அப்படி சொல்லாதீங்கப்பா. ஏதோ கெட்ட நேரம் நடந்தது, நடந்துருச்சு. இது இப்படியே மறந்துருங்கப்பா. நீங்க நடந்ததே நினைச்சு சங்கடப்பட்டுட்டு இருந்தா பிரியாவும் மனசு சங்கடப்படுவா. அவ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனோம்னா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும் தாமா நாங்க இவ்ளோ அவமானத்தையும் தாங்கிக்கிட்டோம். இல்லைன்னா அவங்க பேசின பேச்சுக்கு அப்பவே அவங்கள நாங்க துரத்தி விட்டுருப்போமா. எப்படி அவங்க எங்க மேல நம்பிக்கை இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசினாங்க பார்த்தேல்ல. எங்களை பார்த்தா ஏமாத்துறவங்க மாதிரியாமா தெரியுது. எனக்கும் கோபம் வந்தது, ஆனா என் பொண்ணுக்காக நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவளுக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாமா. அவளோட ஆசையை கெடுத்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். அவ நாளைக்கு அவளுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவ சந்தோஷம்தாம்மா எங்களுக்கு முக்கியம். மாப்பிள்ளை வீட்டுல எங்களை மதிக்காட்டியும் பரவாயில்ல, எங்க பொண்ண நல்லா பாத்துக்கிட்டா அது போதுமா எங்களுக்கு. ஆமாமா, எங்க பொண்ணோட ஆசைதாமா எங்களுக்கு பெருசு. அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நான் அதையெல்லாம் சொல்லிதான் இவரை ஆறுதல் படுத்தினேன். அப்படியே உன்னையும் பார்த்து நன்றி சொல்லணும் தாமா இவரை கூட்டிட்டு வந்தேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேம்மா. உனக்கும் நல்ல வாழ்க்கை அமையும். எங்க குலதெய்வம் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் பெருசா நினைக்காதீங்கம்மா. நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? அக்கறையோட முன்ன நிக்க மாட்டோமா? அப்படி நினைச்சுக்கோங்கம்மா. எனக்கு நன்றி சொல்லி என்னை அந்நியப்படுத்திடாதீங்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அதனாலதான் நீ இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ பக்குவமா நடந்துக்கிற. எங்க பொண்ணு உன்ன மாதிரி நல்லவங்களை சம்பாதிச்சிருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க முகத்துல மறுபடியும் இந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தான் நான் இவ்ளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த சந்தோஷத்தோட போங்கப்பா. பிரியாவோட கல்யாண வேலைய பாருங்க. நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது தன்னாலேயே நடக்கும். ஆண்டவன் நமக்கு எது கொடுத்தாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும்னு நம்புங்க. நமக்கு எது கெட்டது நடந்தாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும்னு நினைங்க. சரிப்பா, நீங்க போங்க. போய் நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நான் பிரியாக்கு ஆறுதல் சொல்றேன். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. ஆமா.